ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது நம்ம வந்து தமிழ் டெஸ்ட்டு பார்ட் 2 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்தாச்சு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு 2வது டெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, February 8ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லேருந்து தான் நம்ம வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம எல்லாமே 100 கொஸ்டினும் பார்க்க போகிறோமா அப்படின்னாக்கா கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்ம சிலபஸில் உள்ள டாபிக் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட்டு ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்கின்ற பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தினை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத், ஆப்ஷன் பி ஜியு போப், ஆப்ஷன் சி செய்குதம்பி பாவலர், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் வீரமாமுனிவர் ஓகேங்களா. ஸோ வீரமாமுனிவர் தான் இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை பெற்றவர். இவருக்கு இந்த இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? திருச்சியை ஆண்ட மன்னனான சந்தா சாஹிப். ஸோ சந்தா சாஹிப் தான் வீரமாமுனிவருடைய எளிமையான தோற்றத்தை பார்த்து இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பார். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். இந்த பாரசீக சொல்லுக்கு என்ன மீனிங் தமிழில் அப்படின்னாக்கா தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பாரசீக சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? தூய துறவி. வீரமாமுனிவர் வந்து திருச்சி ஆண்ட மன்னனான சந்தா சாஹிப் இவரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் என்ன பண்ணாங்க? உறுதிமொழியை கற்றுக்கொண்டார் ஓகேங்களா. அடுத்தது சந்தா சாஹிப் போட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருடைய எளிமையான தோற்றத்தை கண்டு இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பாரசீக சொல். அதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா தூய துறவி. ஸோ வீரமாமுனிவர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கொண்டு பின் வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை சூட்டி கொண்டார். தன்னுடைய எத்தனாவது அகவையில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார்? 30வது அகவியில் ஓகேங்களா. ஸோ வீரமாமுனிவர் வந்து தன்னுடைய 30வது அகவியில் தான் தமிழகத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க படைத்த ஒரு மிகப்பெரிய காப்பியம் தான் என்னது? தேம்பாவணி ஓகேங்களா. ஸோ தேம்பாவணிலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. வீரமாமுனிவர்னாலே தேம்பாவணி தான், தேம்பாவணினாலே வீரமாமுனிவர் தான். கண்டிப்பாக ஒன்று தேம்பாவணி அந்த பாடல் வரிகள் வச்சோ இல்லை அந்த தேம்பாவணி காப்பியம் வச்சோ ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்தது வீரமாமுனிவர் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சிலபஸில் உள்ள டாபிக் வைட் A to Z சூப்பராக உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருட்டேன். ஸோ நான் டீச் பண்ணி கொடுத்த கண்டென்ட்ன்றதே உங்களுக்கு வந்து 99% போதுமான கண்டென்ட் தான் ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ உங்களுக்கு முழுக்க இந்த டெஸ்ட்டுன்றது என்னது? ரிவிஷனுக்காக மட்டும்தான், டெஸ்ட்டுக்காக மட்டும்தான். அதாவது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணதை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னாக்கா ஷோராக உங்களுக்கு இது ரொம்ப ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாருடைய எந்த நூலானது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? இது நமக்கு 10th நியூ புக்கில் இருக்குங்களா. ஸோ பெருஞ்சித்திரனாருடைய எந்த நூலானது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? ஆன்சர் தெரியுதுங்களா? என்ன ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ பெருஞ்சித்திரனார் அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரையானது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஸோ பெருஞ்சித்திரனாலே வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். ஓகே, அடுத்தது இவருடைய இதழ்கள் என்னென்னு சொல்லுங்கள். பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள் என்னென்னது? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஓகேங்களா. பெருஞ்சித்திரனுடைய இதழ்கள் அப்படின்னாக்கா மொத்தம் வந்து 3 இருக்குது. அவை தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் அவர் என்னென்ன நூல் இயற்றியிருக்காரு? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இந்த மாதிரி நூல்கள் தான் வந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றியிருப்பாங்க சரிங்களா ஆஃபீஸர். ஸோ இவருடைய
இந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்பது தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? இது நமக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி அந்த டாபிக் கீழே நமக்கு இந்த கொஸ்டின்றது வரும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை அப்படின்னா எது சொல்லலாம்? ஆன்சர் பேச்சுக்கலை. ஸோ செக் பண்ணிடலாமா? பேச்சுக்கலை. ஓகேங்களா? ஸோ நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை தான் என்னது? பேச்சுக்கலை ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவற்றுள் கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் எது? ஸோ இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதினது தான். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் எழுதினது தான். பாரி மலைக்கொடி என்பது கண்ணதாசன் எழுதினது தான். ஸோ சேரத்தாண்டவம் அப்படின்றது யார்? பாரதிதாசன். ஓகேங்களா? சேரத்தாண்டவம் அப்படின்னாக்கா யார் எழுதுனா? பாரதிதாசன். சேரமான் காதலி அப்படின்னா தான் யார்? கண்ணதாசன். சரிங்களா ஆஃபீஸர்? சேரமான் காதலி அப்படின்னாக்கா யார்? கண்ணதாசன். சேரத்தாண்டவம் அப்படின்னாக்கா பாரதிதாசன். ஸோ இதில் கண்ணதாசன் எழுதாது அப்படின்னாக்கா இந்த சேரத்தாண்டவம் தான். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சரியான ஒரு விடையாகும். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் டி என்பது கரெக்டாக அப்படின்னாக்கா கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படிச்சுட்டு புக்கு கண்டென்ட்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியாக தான் நமக்கு வந்து ஆன்சர் டிக் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா நம்ம வந்து புதுசாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஓகே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே பாரி மலைக்கோடி கண்ணதாசன் எழுதலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் பாரி மலைக்கோடி கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அவர் சேரத்தாண்டவம் எழுதலை. அவர் என்ன எழுதியிருக்காரு? சேரமான் காதலி அப்படின்ற நூல் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்? நமக்கு படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நமக்கு மெயின் சோர்ஸே எது தான் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வந்து அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்கூல் புக்கு தான் நமக்கு மெயின் சோர்ஸே. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் எந்த அகாடமி புக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபருக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அகாடமி புக்கு தான் நான் வந்து பெஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். அதனால் ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய நான் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நிறைய அகாடமியில் புக்கெலாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாங்கி பார்த்துக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஆனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் மெயின். அதில் உள்ள ஆன்சர் தான் நம்ம நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் என்பது தான் சரியான விடை. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? இந்த வரிகள்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம் அதாவது வந்து இந்த டாபிக் வைஸ் நான் நடத்துகிறப்ப கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நமக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? ஞாபகம் வருதுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது எங்கே படிச்சிருக்கோம் மேம் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு பாரதிதாசன் டாபிக் நடத்தியிருப்பேன். ஸோ 12th ஓல்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 12th ஓல்டில் புத்தக சாலை அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் நமக்கு இந்த பாடல் வரிகள் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதுவும் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து கடைசி பாடல் வரியாக இருக்கும். சரிங்களா? இந்த உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதின்றது கடைசி வரியாக இருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? அதனால் பாடல் வரிகள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் லைன் எல்லாரும் இதுதான் கேட்பாங்க சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா பாடல் வரிகளும் கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் பாரதிதாசன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவருடைய இயற்பெயர் அப்படின்றது கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இவர் எங்கே பிறந்தார்? புதுவையில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இவருடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற அந்த பாடலை தான் வந்து என்னது புதுவை அரசு வந்து தம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தாக வந்து ஏற்றுக்கொண்டது அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ பாரதிதாசன் வந்து புதுவையில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 29/4/1891 பிறந்திருப்பார். ஓகேங்களா? இவங்களோட பெற்றோர் பேர் என்ன? கனகசபை லக்குமி அம்மாள். ஓகேங்களா? கனகசபை லக்குமி அம்மாள் அப்படின்றவங்க தான் எங்களுடைய பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, இசை அமுது, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தியர் என்ற நாடக நூல், இது எல்லாமே யார் தான் இயற்றியிருப்பாங்க? பாரதிதாசனுடைய நூல்கள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்கள் அப்படியே ஒரு ரீகால் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு படித்ததை வந்து மைண்டுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டு வர முடியும். நீங்கள் படித்த கண்டென்ட்டு உங்கள் மைண்டில் எப்பயுமே ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இது நமக்கு சொல்லும் பொருளும் அப்படின்ற டாப்பிக்கில் அடங்கும். உவமணி என்கின்ற சொல்லுடைய பொருள் என்ன? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணமலர். ஓகேங்களா. ஸோ உவமணி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? மணமலர் ஆகும். பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? ஸோ இங்கே வந்து சிங்கவல்லி, கையாந்தகரை, தேகராசம், பிருங்கராசம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? இது நமக்கு எந்த டாப்பிக்கில் அடங்கும்? பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்ற டாபிக் கீழே நமக்கு இந்த கொஸ்டின்றது கவர் ஆகும். ஸோ கரிசலாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது, அதுக்கு எது வந்து கிடையாது அப்படின்றத நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஏன்னா சிங்கவல்லி அப்படின்றது என்னது? தூதுவளை. ஓகேங்களா. ஸோ வள்ளலார் அவர்கள் சிங்கவல்லி அப்படி சொல்லிட்டு தூதுவளைக்கு பெயரிட்டிருப்பார் அப்படிலாம் படிச்சிருப்போம். அப்போ கரிசலாங்கண்ணிக்கு வந்து கையாந்தகரை, தேகராசம், பிருங்கராசம் போன்ற 3 பெயர்கள் இருக்குது. சிங்கவல்லி அப்படின்றது தூதுவளைக்கான பெயராகும். இது வந்து வைத்தது யார்? வள்ளலார் அவர்கள் வைத்திருப்பாங்க. சரிங்களா. அதனால் ஸ்கூல் புக்கை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரீடு நல்லா விட்டுக்கணும். ஏன்னா எல்லா டாப்பிக்குமே நமக்கு ஏதாவது ஒரு நம்ம கண்டென்ட் படிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு டாப்பிக்கில் நமக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் படிச்சிடுங்க. படிச்சுட்டு புக்கு வைஸும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிடுங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா தமிழ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கரிசலாங்கண்ணிக்கு வழங்கின்ற பெயர்கள்னாக்கா கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம். அப்போ சிங்கவல்லி அப்படின்றது தூதுவளைக்கான பெயராகும். இது பெயர் வைத்தது யார் அப்படின்னாக்கா வள்ளலார் அவர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டுடைய ஹாலந்து அப்படின்ற மாதிரி எந்த மாவட்டத்தை சொல்லுவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திண்டுக்கல். ஓகேங்களா. ஸோ திண்டுக்கல்லை தான் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள். ஆதியில் மனிதர் வாழ்கின்ற நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னாக்கா நாடு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னாக்கா திண்டுக்கல். அடுத்தது ஆதியில் மனிதர் வந்து தான் வாழ்கின்ற நிலத்தை குறிப்பதற்கு நாடு அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடல் வரிகளும் நம்ம நடத்துகிறப்ப சொல்லியிருப்போம். பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற, ஞாபகம் வருதுங்களா? பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தேம்பாவணி. நம்ம படித்தோமாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக படிச்சிருக்கோம். ஸோ வீரமணியோட டாப்பிக்கில் நான் இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ தேம்பாவணி எங்கே மேம் இருக்குது அப்படின்னாக்கா 8th ஓல்டில் 2nd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா. 8th ஓல்டில் 2nd டேர்மில் இந்த பாடல் வரிகள் நம்ம வந்து நடத்தி கொடுத்துருப்போம். அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நகைசை தன்மையினம் பெரிய தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற முகைசை மேனி தழுவிமும் திட்டலும் குகைசெயின் பெழ கோலமிட்டொத்தே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாடல் வரிகள் இருக்கும். ஞாபகம் வருதுங்களா? அந்த நான் கூட வந்து நம்ம வந்து செய் அப்படின்ற மாதிரி வருதுன்னு கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ இந்த செய்ன்றத ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும் கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாமே நகைசை, பகைசை, முகைசை, குகைசை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நகைசை தன்மையினம் பெரிய தாய்த்துகள் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற முகைசை மேனி தழுவி திட்டலும் குகைசெயின் பெழ கோலம் மிட்ட ஒத்ததே அப்படின்ற மாதிரி பாடல் வரிகள் தேம்பாவணியில் வீரமுனிவர் வந்து எழுதியிருப்பாங்க. இது நமக்கு 8th ஓல்டு 2nd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒன்று தேம்பாவணியோடைய பாடல் வரிகளோ இல்லை தேம்பாவணி காப்பியத்தில் உள்ள நபர்கள் வச்சோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வீரமுனிவரை வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு 2 கொஸ்டின் கவர் ஆகிடுச்சிங்களா? கண்டிப்பாக நம்ம தேம்பாவணி பற்றி நல்லா படிச்சிடணும், வீரமுனிவர் பற்றி நல்லா படிச்சினாலே
2 கொஸ்டின் நம்ம வந்து கண்டிப்பாக தெளிவாக ஸ்ட்ராங்காக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. தேம்பாவணி. ஸோ தேம்பாவணி பொறுத்த வரைக்கும் வந்து என்னவா சொல்லலாம்? இது வந்து தேம்பா கூட்டல் அணி, அதாவது தேம்பா கூட்டல் அணி அப்படின்ற மாதிரி பிரிந்து வாடாத மாலை. ஓகேங்களா? தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை என்றும், அதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்ற மாதிரி பிரிந்து என்னவா வரும்? தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்ற மாதிரி வந்து மீனிங் வந்து கொடுக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தேம்பாவணிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னது? கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் எது அப்படின்னாக்கா இந்த தேம்பாவணி தான். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எது? இந்த தேம்பாவணி என்கின்ற காப்பியம் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேம்பாவணினா உங்களுக்கு இன்னும் என்ன ஞாபகம் வருது? எத்தனை காண்டங்கள் கொண்டது? 3 காண்டம் கொண்டது. ஓகேங்களா? 3 காண்டம், 36 படலம், அப்புறம் 3615 பாடல்கள் கொண்டது. ஞாபகம் வருதுங்களா? ஸோ தேம்பாவணி அப்படின்னாலே வந்து 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் கொண்டது. ஆசிரியர் யார்? வீரமுனிவர். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீரமுனிவர் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்காங்க? ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானி, இதெல்லாம் வந்து வீரமுனியுடைய நூல்கள் சொல்லலாம். ஸோ என்னென்ன நூல்கள் அவருங்க இயற்றியிருக்காங்க? ஞான உபதேசம். ஓகேங்களா? ஞான உபதேசம் வீரமுனிவர், பரமார்த்த குருகதை வீரமுனிவர், திருக்காவலூர் கலம்பகம் வீரமுனிவர், தொன்னூல் விளக்கம் வீரமுனிவர், கித்தேரியம்மாள் அம்மானை. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திருக்காவலூர் கலம்பகம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்க. ஞானோபதேசமும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை. ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பதிஞ்சிடும். அதனால தான் நான் அகைன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேம்பாவணினாலே கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம், 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல் கொண்டது. இது வந்து தேம்பா கூட்டல் அணி என்று பிரிந்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்று பிரிந்து தேன் போன்ற இனிய பாடலால் ஆனது அப்படின்ற மாதிரி வந்து மீனிங் கொடுக்கும். ஆசிரியர் வீரமுனிவர். வீரமுனிவர் பொறுத்த வரைக்கும் வந்து கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி, இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. தன்னுடைய 30வது அகவையில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். அடுத்தது கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற தன்னுடைய பெயரை தைரியநாதர் அப்படின்ற மாதிரி மாற்றி ஃபைனலாக வீரமுனிவர் என்று அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? தன் பெயரை அந்த மாதிரி சுட்டி கொண்டாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் இந்த வீரமுனிவருக்கு தான் இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை திருச்சி ஆண்ட மன்னனான சந்தா சாஹிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஸ்மத் சன்னியாசின்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்கின்ற மீனிங். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் ஆயிடுச்சுங்களா? வீரமுனியோட நூல்கள் என்னென்ன? ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சதுரகராதி அப்படின்ற அகரம் முதலி வந்து இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. யார்? வீரமுனிவர். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 29வது கொஸ்டின். அதாவது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது நமக்கு. தமிழ் இலக்கணமானது படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவங்க யார் அப்படின்னாக்கா கெல்லட். ஓகேங்களா? ஸோ தமிழ் தொண்டு தொடர்பான, அதாவது தமிழின் தொன்மை சிறப்பு அந்த டாபிக் கீழே இந்த கொஸ்டின்றது கவர் ஆகும். தமிழ் இலக்கணமானது படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவதுன்னு சொல்லி சொன்னது கெல்லட். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா ரெண்டுத்துக்குமே? ஆன்சர் பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள தேம்பாவணி தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவதுன்னு சொன்னது கெல்லட் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இச்சொல்லின் பொருள் என்ன? அதாவது சொல்லும் பொருளும். இரும்போந்து. இரும்போந்து என்பதற்கான சொற்பொருள் என்ன? சந்தன மரமா, பருத்த பனை மரமா, நாக மரமா, அரச மரமா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, பருத்த பனை மரம். இது எதில் மேம் கவர் ஆகுது அப்படின்னாக்கா 9th நியூ புக்கில் பெரிய புராணம் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்குமா, அதில் நமக்கு அந்த நாளிகேரம், நரந்தம், கோழி, சாலம் அப்படின்னு சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? 9th நியூ புக்கில் பெரிய புராணம், ஓகேங்களா, அதில் உள்ள சொல்லும் பொருள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்றது ஷோராக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், சந்தன மரம். ஸோ சந்தன மரம் அப்படின்ற மீனிங் தெரிகின்ற சொல் எது அப்படின்னாக்கா சந்து. ஓகேங்களா?
சந்தன மரம். சந்து என்பது சந்தன மரத்தை குறிக்கின்றது. ஸோ இரும்பூந்து அப்படின்னாக்கா பருத்த பனை மரத்தை குறிக்கும். நாகமரம். ஓகேங்களா, நாகமரம் அப்படின்றது வந்து நாகம். ஓகேங்களா, ஸோ நாகம் அப்படின்றது நாகமரம் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். அடுத்தது அரச மரம். ஸோ அரச மரம் அப்படின்ற பொருளை குறிப்பதற்கான சொல் என்ன அப்படின்னாக்கா கோழி. கோழி என்பது அரச மரத்தை குறிக்கும். அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா நாளிகேரம் என்பது தென்னை, நரந்தம் நாரத்தை, கோழி அரச மரம், சாலம் ஆச்சா மரம், தமாலம் பச்சிலை மரம், இரும்போந்து பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி என்பது ஆற்று பூவரசு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கணும், 9th நியூ புக்கில் பெரிய புராணம் அப்படின்ற டாபிக் அந்த லெசனில் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸாக பேஜ் நம்பர் 41 இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்? கபிலரை நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டவர் யார்? மேம் கபிலர்லாம் சிலபஸில் இருக்காரா அப்படின்னாக்கா நமக்கு சிலபஸில் வந்து என்ன இருக்குது, அறநூல்கள் அப்படின்ற டாபிக் இருக்கா. அந்த அறநூல்களில் இன்னா 40 அப்படின்ற ஒரு நூல் இருக்கும். ஸோ இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். இன்னா 40 நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். அதனால் நம்ம கபிலர் வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கபிலரை நல்லிசை கபிலன் என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருங்குன்றூர் கிழார். ஓகேங்களா, ஸோ கபிலரை நல்லிசை கபிலன் சொன்னது பெருங்குன்றூர் கிழார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இளங்கீரனார் என்ன மேம் சொல்லியிருக்காரு? இளங்கீரனார் என்ன சொல்லியிருக்காரு? வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகே மேம், வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போ நக்கீரர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா நக்கீரர் வாய்மொழி கபிலன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, என்ன சொல்லியிருப்பார்? நக்கீரர் வந்து கபிலரை வாய்மொழி கபிலர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போ மாரோக்கத்தின் நப்பசலியார் அவர் என்ன சொல்லியிருப்பார் மேம் அப்படின்னாக்கா பொய்யா நாவிர் கபிலர். ஓகேங்களா, என்ன சொல்லியிருப்பார்? பொய்யா நாவிர் கபிலர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அப்போ கபிலரை வாய்மொழி கபிலன் சொல்லிட்டு சொன்னது யார்? நக்கீரர் சொல்லியிருப்பார். வாய்மொழி கபிலன் சொன்னது நக்கீரர். நல்லிசை கபிலன் அப்படி சொல்லிட்டு சொன்னது யார்? பெருங்குன்றூர் கிழார். வாய்மொழி கபிலன் சொன்னது நக்கீரர், நல்லிசை கபிலன் சொன்னது பெருங்குன்றூர் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று சொன்னது யார்? இளங்கீரனார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் சொன்னது இளங்கீரனார் சொல்லியிருப்பார். அடுத்தது பொய்யா நாவிர் கபிலர் என்று சொன்னது யார் அப்படின்னாக்கா மாரோக்கத்து நப்பசலையார். பொய்யா நாவிர் கபிலர்னு சொன்னது யார்? மாரோக்கத்து நப்பசலையார் அவர்கள். ஓகேங்களா, கபிலரை யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இதுவுமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதுவும் நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓர் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவங்க யார்? ஓகேங்களா, அதாவது திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி. ஓகேங்களா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அது யார்? ஆன்சர் ஔவையார். ஓகேங்களா, ஸோ ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவங்க யார்? ஓர் அணுவினை சத கூறிட்ட. ஓகேங்களா, ஒரு அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் இதை சொன்னது யார் அப்படின்றதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆஃபீஸர். ஓகேங்களா, ஒரு அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று சொன்னது யார் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னாக்கா ஔவையார். அணுவை துளைத்து அதாவது சத கூறிட்ட கோணினும் உலன் என்று சொன்னது யாருன்றதுக்கான ஆன்சரை கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்த நூலின் செய்யுளுடைய முதல் அடியானது ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது? ஸோ எந்த நூலுடைய செய்யுளுடைய முதல் அடியானது ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது? இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா,
ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி எந்த நூலில் சொல்லுது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? ஸோ முதுமொழி காஞ்சி தான் என்னது? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரியுடன் தொடங்குகின்றது. அதாவது முதுமொழி காஞ்சினாலே வந்து என்னென்ன ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார் இவருடைய ஊர் எதுன்னு சொல்லுங்கள். இவருடைய ஊர் எது அப்படின்னாக்கா கூடலூர். ஓகேங்களா? இவருடைய ஊர் எது? கூடலூர் ஆகும். இந்த முதுமொழி காஞ்சியானது சிறந்த 10 கருத்துக்களை கூறும். ஓகேங்களா? எனது சிறந்த 10 கருத்துக்களை கூறும். ஓகே, இந்த முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் அப்படின்றது என்னது? அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகின்றன. சூப்பர். வேறு என்ன சொல்லலாம்? முதுமொழி காஞ்சி இது மொத்தம் வந்து 10 அதிகாரங்கள் கொண்டுள்ளது. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம். மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டது? 100 பாடல்கள். சரிங்களா? முதுமொழி காஞ்சி மொத்தம் 10 அதிகாரங்கள் உள்ளது. ஒரு அதிகாரத்துக்கும் 10 செயல்கள் பாடல்கள் வீதம். மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. ஸோ மதுரை கூடலூர் கிழார் இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரியுடன் தான் முதுமொழி காஞ்சி அப்படின்றது தொடங்குகின்றது. இது சிறந்த 10 கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட நூலாக உள்ளது. இந்த நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அப்படின்னாக்கா அறவுரை கோவை. ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் கூடலூர். இவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த நூலானது 10 அதிகாரத்துக்கு 10 செயல்கள் வீதம் மொத்தம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன? தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்னாக்கா எதுதான்? சதுரகராதி. சதுரகராதியை எழுதினது யார்? வீரமா முனிவர். சதுரகராதி எழுதினது யார்? வீரமா முனிவர். ஓகேங்களா? ஸோ தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்னாக்கா சதுரகராதி. ஆசிரியர் வீரமா முனிவர் ஆவார். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கத்தும் பேரிசை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் அப்படின்ற முக்கூடர் பள்ளியில் உள்ள இப்பாடல் அடிகளில் களிப்பு வேலை என்பது எதனை குறிக்கின்றது? முக்கூடர் பள்ளி நமக்கு சிலபஸில் இல்லைங்களே அப்படின்னாக்கா இதில் இந்த களிப்பு வேலை அப்படின்றதுக்கான எதுலாம் களிப்பு வேலைன்றது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த அதில் பொருந்ததை கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன கேட்பாங்க? கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்யுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ களிப்பு வேலை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா கருமர், கொல்லர், தட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகளை குறிப்பதான் என்னது? இந்த களிப்பு வேலை. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கத்தும் பேரிசை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் அப்படின்றதுல இந்த களிப்பு வேலை அப்படின்றது எதை குறிக்கின்றது? கருமர், கொல்லர், தட்டர். ஓகேங்களா? ஸோ இதை தான் நமக்கு குறிக்கின்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. ஸோ மரபு தொடர் என்ன கொடுத்துருக்காங்க? கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்லில் நார் உரித்தல் என்பதற்கான என்ற மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் என்னவா இருக்கும்? கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இயலாத செயல். ஓகேங்களா? இது வந்து இயலாத ஒரு செயலாகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? நம்ம படிச்சிருப்போம் மரபு தொடர் வச்சு நமக்கு கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்போம். ஓகேங்களா? கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஒரு இயலாத ஒரு செயலாகும். சரிங்களா? ஸோ கம்பி நீட்டுதல் அப்படின்னாக்கா என்னது? விரைந்து செல்லுதல். ஓகேங்களா? கம்பி நீட்டுதல் அப்படின்னாக்கா விரைந்து செல்லுதல் சொல்லலாம். ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்றது என்ன சொல்லலாம்? கண்ணை மூடிக்கொண்டு. ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்றதுக்கு ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இது நம்ம பொருந்துமானாக்கா பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னாக்கா இதுதான் இயலாத செயல். ஓகேங்களா? இது இல்லாத செயல் கிடையாது. இது வந்து ஒரு இயலாத செயலாகும். ஓகேங்களா? கல்லில் நார் உரித்தல் என்பது ஒரு இயலாத செயலாகும்.
ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்றது வந்து கண்ணை மூடிக்கொண்டு, ஓகேங்களா. ஸோ கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்றது தான் வந்து ஆராய்ந்து பாராமல் செய்தல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கம்பி நீட்டுதல் அப்படின்னாக்கா விரைந்து செயல்படுதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இல்லை இதுக்கு ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், ஓகேங்களா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது எது? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழி எந்த பொருளை உணர்த்துகின்றது அப்படின்னாக்கா வீரமா அப்படின்னாக்கா இருக்காது, வெற்றியும் கிடையாது, வறுமையும் கிடையாது. ஸோ ஆன்சர் சோம்பல், ஓகேங்களா. ஸோ குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழி உணர்த்துவது எது அப்படின்னாக்கா சோம்பல். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி சோம்பல், ஓகேங்களா. ஸோ குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலான்றது ஒரு பழமொழி, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஆ அப்படின்றதுக்கு என்ன வரும்? ஆனா பசு, அப்போ 2. தூக்குனா என்ன வரும்? தூனா உன். கோனா அரசன், ஓகே. ஐனா தலைவன், அப்போ 2 4 1 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குங்களா? 2 4 1 3. ஆனா பசு, தூ உன்னு, கோ அரசன், ஐனா தலைவன். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஸோ 2 4 1 3 அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. ஸோ கான் நடை அப்படின்னாக்கா என்ன வரும்? காட்டுக்கு நடத்தல், ஓகேங்களா. கான் நடை அப்படின்னாக்கா காட்டுக்கு நடத்தல், ஓகேங்களா. ஸோ நடை அப்படின்றதுனால வந்து என்னது? நடத்தல் அப்படின்ற மாதிரி வந்துடும், சரிங்களா. ஓகே. கான் அடை அப்படின்னாக்கா கான் அடை அப்படின்னாக்கா என்ன வரும்? காட்டை அடைதல் அல்லது காட்டை சேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா, ஓகேங்களா. ஸோ கான் நடைனா காட்டுக்கு நடத்தல், கான் அடை அப்படின்னா காட்டை சேர் அப்படின்ற மாதிரி மீனிங். அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க ஆஃபீஸர். கான் அடை அப்படின்னாக்கா காட்டை சேர், ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. கான் அடை அப்படின்னாக்கா காட்டை சேர் அப்படின்ற மாதிரி. அதுவே கால்நடை அப்படின்னாக்கா காலால் நடத்தல், ஓகேங்களா. கால்நடை அப்படின்னாக்கா காலால் நடத்தல். கான் நடை அப்படின்னாக்கா காட்டுக்கு நடத்தல், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கான் அப்படின்னாக்கா காட்டுக்கு நடத்தல். ஸோ கால் நடை அப்படின்னாக்கா காலால் நடத்தல். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே கான் அடை அப்படின்னாக்கா காட்டை சேர், ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஓகேங்களா. கான் நடைனா காட்டுக்கு நடத்தல் ஆகும். ஸோ வழுநிலைகளை பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள், செழியன் வந்தது. செழியன் அப்படின்றது ஒரு உயர்திணை, வந்ததுன்றது ஒரு அக்ரிணை. அப்போ ஒரு உயர்திணையானது ஒரு அக்ரிணையை கொண்டு முடியுது. அப்போ இது என்ன திணை? அதாவது இது வந்து என்ன வழு? திணை வழு, கரெக்டுங்களா. இது என்ன வழு? திணை வழு. அப்போது 4, 1க்கு 4. அடுத்தது கண்ணகி உண்டான். ஸோ கண்ணகின்றது ஒரு பெண்பால், உண்டான் அப்படின்றது ஒரு ஆண்பால். அப்போ ஒரு பெண்பாலானது ஒரு ஆண்பாலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து என்ன வழு? ஒரு பால் வழுன்னு சொல்லலாம். அப்போ 4 3, ஓகே. அடுத்தது நீ வந்தேன், ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு இடவழு, ஓகேங்களா. ஏன்னா நீ வந்தாய் அப்படின்றது தான் கரெக்டு, ஓகேங்களா. நீ வந்தாய் அப்படின்றது தான் என்னது? கரெக்டான ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். நான் வந்தேன் அப்படின்னா கரெக்டு, ஓகேங்களா. நான் வந்தேன், நீ வந்தாய் அப்படின்னு தான் வரணும். அப்போ என்னவா இருக்குது? இங்கே ஒரு இடவழு வந்திருக்கு. அடுத்தது நேற்று வருவான். ஸோ நேற்றுன்றது ஆல்ரெடி நடந்துச்சு, வருவான்றது ஃப்யூச்சர். அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? ஒரு கால வழுன்றது இருக்குது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ மரபு அப்படின்றது, மரபு பிழைன்றது உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன். அதில் வந்து இந்த திணை பால் காலம் விட மட்டும் தான் நடத்தி கொடுக்கல. இது ஆனால் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஈஸியாக நீங்களாவே ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த 4 விஷயத்தை வச்சு உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல. அதாவது என்ன அப்படின்னாக்கா மொத்தம் வந்து 4 வழுக்கள் இருக்குது. திணை வழு, பால் வழு, இடம், காலம். அடுத்து இது மட்டும்தானே அப்படின்னாக்கா எண் வழு அப்படின்னும் இருக்குது, சரிங்களா. எண் வழு அப்படின்ற மாதிரி இருக்குது.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ திணை பொறுத்த வரைக்கும் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு இருக்குது. உயர்திணைன்றது முழுக்க முழுக்க மனிதர்களை குறிப்பது. மனிதர்கள் தாண்டி மற்றதை குறித்தால் அது வந்து அக்ரிணை ஆகும். ஓகே, அடுத்தது பால். பால் பொறுத்த வரைக்கும் ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர் பால், பலவின் பால் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அடுத்தது காலவழு. காலவழு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்து இடவழு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. செழியன் வந்ததுன்றது ஒரு திணைவழு, கண்ணகி உண்டான்றது ஒரு பால்வழு, நீ வந்தேன்றது இடவழு, நேற்று வருவான்றது காலவழு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்துக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த பக்கம்? இளமையில் கல்வி, கல்லாடம் படித்தவரோடு சித்திரம் கைப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற. அப்போ இது என்ன அப்படின்னாக்கா ஒரு பழமொழி. ஓகேங்களா? ஸோ பழமொழியோடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பகுதியும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு பகுதியிலையும் கொடுத்து நம்ம வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன வரும்? இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ 3, 4, 1, 2. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பழமொழி பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படியும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நாட் ஒன்லி த பழமொழி, மரபு தொடர், ஓமை தொடர், பழமொழி, இது மூணுமே நமக்கு எப்படி கேட்கலாம்? அதோடைய ஃபஸ்ட்டு ஆஃப் கொடுத்துட்டு ரெண்டாவது ஆஃப் என்ன வரும் அப்படின்ற மாதிரி சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுதல், அதில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா மீனிங் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மரபு தொடர், இந்த ஓமையானது, இந்த பழமொழியானது உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பொறுத்துகளை நமக்கு ஒரு ஆஃப் ஒரு பகுதியும் இன்னொரு ஆஃப் இன்னொரு பகுதியும் கொடுத்துட்டு நமக்கு கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பில் இந்த டாப்பிக்லேயும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதை நமக்கு ஒரு ஓமை கொடுத்துட்டு கேட்குறாங்களா? கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்ற ஒரு ஓமை தொடர் கொடுத்துட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்? கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா உடனிருந்து பாதுகாப்பது அப்படின்றது கரெக்டான ஒரு மீனிங்காக இருக்கும். ஓகேங்களா? கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்றதுக்கான பொருத்தமான பொருள் என்னது? உடனிருந்து பாதுகாப்பது. அடுத்தது பாருங்கள். அவன் திருந்தினான், இதுக்கான பிறவினை வாக்கியத்தை எழுதுகன்னு கேட்குறாங்க. ஸோ அவன் திருந்தினான் அப்படின்னாக்கா என்னது? அது ஒரு தன்வினை. அவன் திருந்தினான் அப்படின்னாக்கா அது ஒரு தன்வினை ஆகும். அப்போது இதை எப்படி பிறவினையை மாற்றலாம்? அதாவது வந்து அவனா திருந்தினான் அப்படின்னா அது வந்து தன்வினை. மற்றவங்களை திருந்த செய்தாங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன வரும்? அவனை திருத்தினான். ஓகேங்களா? மற்றவனை திருத்த வைக்கிறான், அப்போ அவனை திருத்தினான் அப்படின்றது தான் என்னவாக இருக்கும்? பிறவினையாக இருக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது பொருந்ததா அப்படின்னாக்கா இதெல்லாம் பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ அவனை திருத்தினான் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்ஸ்? ஆன்சர் எடுத்துக்கு செக் பண்ணிடலாம். கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா உடனிருந்து பாதுகாப்பது. அவன் திருந்தினான் என்பதற்கான பிறவினை வாக்கியம் என்ன? அவனை திருத்தினான். தானாக திருந்தினான் அப்படின்னா அது தன்வினை, மற்றவங்களை திருந்த வச்சேன் அப்படின்னாக்கா அது வந்து பிறவினை. அதுதான். அப்போ அவன் திருந்தினான் அப்படின்னாக்கா ஒரு தன்வினை ஆகும், அவனை திருத்தினான் அப்படின்னாக்கா அது ஒரு பிறவினை ஆகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பராக நடத்தி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன, இது எவ்வகை வாக்கியம்? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ அது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கா? அந்த ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து என்னவா சொல்லலாம்? ஒரு தொடர் வாக்கியம் சொல்லலாம். கரெக்டுங்களா? ஏன்னா தொடர்ந்து அந்த செயலுன்றது நடந்து கொண்டு இருக்கின்றது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன, அப்போ அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அது வந்து ஒரு தொடர் வாக்கியம் ஆகும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குதால் இது வந்து ஒரு தொடர் வாக்கியம். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னாக்கா தொடர் வாக்கியம். அதுவே வந்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்தன அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு
செய்தி வாக்கியம் ஆகிடும். ஓகேங்களா? பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்தாச்சு, அது வந்து தோட்டத்தில் மேய்ஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னாக்கா அந்த செயல் நடந்து கொண்டிருக்கு, அப்போ அது தொடர் வாக்கியம் ஆகும். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது. பதவியை விட்டு நீங்கினான், உண்ணப்படும் தமிழ் தேனே, கருத்தை பதிவு செய்தான், கருத்து பதிவு செய்யப்பட்டது. ஓகே, இப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்க்குறோம். பதவியை விட்டு நீங்கினான், இது வந்து நமக்கு ஒரு தன்வினை ஆகும். அடுத்தது உண்ணப்படும் தமிழ் தேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னது, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வாக்கியமாக வருது. அப்போ வந்து இது என்ன சொல்லலாம், ஒரு விழைவு வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது கருத்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ பட்டதுன்னு வந்தாலே அது என்ன நான் சொன்னேன், செயல்பாட்டு வாக்கியம். ஓகேங்களா? ஸோ செயல்பாட்டு வினை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்போ இது எப்படி நம்ம பொருந்தோம் அப்படின்னாக்கா, கருத்தை பதிவு செய்தான். ஸோ செய்வினை அப்படின்னாலே ஐ ஆனது வெளிப்படையாக வரும், ப்ளஸ் ஐ வெளிப்படையாக வந்தாலே அங்கே வல்லொற்று என்பது மிகும். இங்கே கருத்தை பதிவு செய்தான், கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா? ஐ வெளிப்படையாக வந்தால் அங்கு நிச்சயம் வல்லொற்று என்பது மிகும். அப்போ இது கரெக்டாக பொருந்தது. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு கீவேர்டாக நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ கருத்தை பதிவு செய்தான் அப்படின்னாக்கா அது செய்வினை. பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னாக்கா அது தன்வினை. உண்ணப்படும் தமிழ் தேனே அப்படின்னு அந்த உணர்ச்சியோடு சொல்கிறோமா, அப்போ இது விழை வாக்கியம். இது என்ன சொல்லலாம், கருத்து பதிவு செய்யப்பட்டது, இது ஒரு செயல்பாட்டு வினைத்தொடர் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, குடநாடு நாடு சேரர்களின் எனப்பட்டது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது, இது ஓரளவுக்கு மீனிங் வருது. நாடு எனப்பட்டது சேரர்களின் குடநாடு, சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. சேரர்களின் நாடானது குடநாடு எனப்பட்டது, சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது என்பது தான் கரெக்டான ஒரு ஃபார்மேஷனாக இருக்குது. கரெக்டுங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. ஓகேங்களா? சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க. ஸோ அகரவரிசை ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், உயிரெழுத்தில் வந்து இருக்குது, உயிரெழுத்துலேயும் இருக்குது, உயிர்மை எழுத்துலேயும் இருக்குது. ஓகே மேம். அடுத்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தில் தான் இருக்கணும். இப்போ உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குனாக்கா, ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது. மற்ற ரெண்டும் வருமா அப்படின்னாக்கா இங்கே ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆனால் ஏக்கு அப்புறம் ஊ வருது. ஆனால் நமக்கு என்ன ஆர்டர் வரும், ஊக்கு அப்புறம் தான் ஏ வரும். அப்போ இது கண்டிப்பாக வராது, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ ஏவா சியா, இதுதான் நமக்கு வந்து டார்கெட். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே உழவு இருக்குது, இங்கே மண், இங்கே ஏர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துன்றதே வருமே. அப்போ என்ன ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து வரும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாழ் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் என்ன? வாழ் என்பதற்கான தொழிற்பெயர் என்ன வரும், வாழ்க்கை. வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர். வாழ்ந்த ஆள முடிஞ்சால் அது பெயரெச்சம். வாழ்ந்தான், அந்த வினையானது முற்று பெற்று விட்டது, வினைமுற்று. வாழ்ந்து ஈ ஊல முடிஞ்சாலே அது வினையச்சம் ஆகும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வாழ் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் அப்படின்றது வாழ்க்கை ஆகும். வாழ்ந்த பெயரெச்சம், வாழ்ந்தான் வினைமுற்று, வாழ்ந்து வினையச்சம். உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன? ஸோ இது நமக்கு எங்கே மேம் இருக்குது அப்படின்னாக்கா 10th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10th ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 157 பாருங்கள். பேஜ் நம்பர் 157 பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட் லைனில் இருக்கும், உலகம் என்னும் தமிழ் சொல்லானது உழவு. ஓகேங்களா? உழவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உழவு என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா சுற்றுதல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஆனால் இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா,
ஸோ உலகம் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் அப்படின்றது உழவு. ஏன்னா உலகம் என்னும் தமிழ்ச்சொல்லானது உழவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு தான் இருக்குமே, நமக்கு தமிழ் புக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ ஓகேங்களா, உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டப்போ உலகு என்ற ஆன்சர் தான் கொடுத்துச்சு. ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு 10th ஓல்டில் பேஜ் 357 இருக்குது பாருங்கள், உழவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு தான் இருக்குமே. ஓகேங்களா. உழவு என்பதற்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா சுற்றுதல் ஆகும். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இங்கே வானம் இருக்குது, இங்கே வானம் 3 சொல்லி இருக்குது. ஸோ இந்த வானம்க்கு என்ன வரும், ஆகாயம். இந்த வானம்க்கு என்ன வரும், வெடி. ஓகேங்களா. ஸோ இந்த வானம்க்கு ஆகாயம், இந்த வானம்க்கு வெடின்றது வரும். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கும் நம்ம பார்த்துடலாம். கன்விக்ஷன். ஸோ கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன, தண்டனை வருங்களா. ஸோ ரெண்டுத்துக்கு ஆன்சர் செக் பண்ணிடலாமா. ஆன்சர் வானம் அப்படின்னாக்கா ஆகாயம், வானம்னா வெடி. ஓகே, கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் என்ன, தண்டனை ஆகும். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன வரும், காற்று வீசியது அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ காற்று வீசியது என்பது தான் சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இங்கே நமக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மூடு பனி, மூடு பனின்றது வினைத்தொகை அப்படின்னாக்கா ஆமாம் கரெக்டு தான். ஏன்னா வினைத்தொகை என்பது 3 காலத்திற்கும் பொருந்தி வரணும். மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி அப்படின்ற மாதிரி முக்காலத்துக்கு பொருந்துச்சு அப்படின்னாக்கா அது வினைத்தொகை. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது வெந்து, ஊல முடிந்தாலே அது வினையச்சம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது தடவரை. ஸோ சால தவ நனி தட உரு அந்த மாதிரிலாம் வந்தாலே உரிச்சொல் தொடர். இதுவும் கரெக்டு தான். மூதூர், தொழிற்பெயர் என்பது சரியா அப்படின்னாக்கா தவறு. ஏன்னா மூதூர் அப்படின்றது என்னது, ஒரு பண்பு. ஏன்னா முதுமையான ஒரு ஊர். ஓகேங்களா. ஸோ முதுமை அப்படின்ற ஒரு பண்பினை உணர்த்துகின்றது. அப்போ இது பண்பு பெயராகும். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் நமக்கு பொருந்தாத ஒரு சொல்லாகும். மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து இது எவ்வகை தொடர் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மற்றொன்று அப்படின்றது என்னவான தொடராக இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம படிச்சிருப்போம் மற்று ஐ இதெல்லாம் என்னது, ஒரு இடைச்சொல். ஓகேங்களா. இடைச்சொல் சொல்லலாம். இந்த மற்று ஐ அப்படின்றதுலாம் இடைச்சொல். அப்போ இந்த மற்று அப்படின்றதோட ஒரு தொடர் வந்திருக்குன்றதுனால இது என்னது, இடைச்சொல் தொடர் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ மற்று ஐ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்று ஐ அப்படின்ற வார்த்தை வந்தால் அது இடைச்சொல் தொடர். சால தவ நனி இந்த மாதிரிலாம் வந்தாக்கா அது உரிச்சொல் தொடர் ஆகும். பொறுத்துக. பாரதி நாளை வருவான், பாரதி நாளை வருவான் அப்படின்ற ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஓகே, செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம், ஒரு உணர்ச்சி வருதா, அப்போ உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள், கவிதா உரை படித்தாள். இந்த இடத்துல கவிதா உரையை படித்தாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நமக்கு மீனிங் வருதா, வருது. கவிதா உரையை படித்தாள். அப்போ இது என்னது, ஒரு செய்வினை தொடர் ஆகும். என் அண்ணன் நேற்று வந்தான், என் அண்ணன் நேற்று வந்தான். ஓகேங்களா. அது என்னவா இருக்கும், ஒரு தன்வினை தொடர். ஓகேங்களா. நேற்று வந்தான் அப்படின்னாக்கா அது ஒரு தன்வினை. ஓகேங்களா. நாளை வருவான் அப்படின்றது ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு பாரதி வராரு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. எவ்வளோ உயரமான கோபுரம், ஒரு உணர்ச்சி இருக்குது. அப்போ உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள். அப்போ அந்த இடத்துல அந்த உரை அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஐ அப்படின்ற எழுத்தை சேர்த்து பாருங்கள். கவிதா உரையை படித்தாள். மீனிங் தருதா, மீனிங் தந்தால் அது செய்வினை. அப்போ கரெக்டு. அடுத்து என் அண்ணன் நேற்று வந்தான். ஓகே, வந்தான், அண்ணன் வந்தான் அப்படின்றது தானாக வந்திருக்கான், தன்வினை அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னாக்கா ஆன்சர்
ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 2, 4, 1, 3. பாரதி நாளை வருவான் செய்தித்தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை. என் அண்ணன் நேற்று வந்தான் தன்வினை. ஓகேங்களா. ஓகே, சரியான வினாவை கண்டறிக. ஸோ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த வினா வகை விடை வகை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா. இப்போது நமக்கு வந்து வினா விடை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம். வினா 6 வகை, அதாவது வந்து வினா வகைகள் 6 இருக்குது, விடை வகையில் 8 இருக்குது அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். ஓகேங்களா. இதில் இந்த கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, அரிய வினா அப்படின்னா என்னன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கொழல் வினா அப்படின்னாக்கா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்பது. இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டு கடையில் தக்காளி இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த தக்காளி வேணும். அப்போ நான் வாங்கி கொள்ளும் பொருட்டு நான் போய் கேட்குறேன், எங்க இந்த மாதிரி தக்காளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்போது ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேள்விகளை கேட்டால் அது கொழல் வினா ஆகும். கொடை வினா அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு பொருளை தரும் பொருட்டு. ஓகேங்களா. என்கிட்ட வந்து நிறையா புக்ஸ் இருக்குது. ஸோ நான் என்கிட்ட இருக்கிற புக்ஸை வந்து நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட வந்து பாரதிதாசன் புக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கிறத உனக்கிட்ட நான் தருவதுக்காக நான் கேட்குறேன். ஓகேங்களா. ஸோ தருவது பொருட்டு கேட்டால் அது கொடை வினாவாகும். ஏவல் வினா அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க, கட்டளையிடுவது போல், நீ கடைக்கு செல்வியா செல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையிடுவது போல் கேட்டனாக்கா அது ஏவல் வினா ஆகும். அரியா வினா அப்படின்னாக்கா நமக்கு வந்து தெரியாமல் கேட்குறது, சரிங்களா. ஸோ வந்தது பாம்பா இல்லை எதுவா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அறியாமல் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அரியா வினா. ஸோ இப்போ இதுக்கு எது பொருந்தும், கடைக்காரர்கிட்ட போயிட்டு தக்காளி இருக்கான்னு கேட்குறோம். அப்போ நம்ம வந்து ஏன் கேட்குறோம், வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்குறோம். அப்போ இது என்ன வினா, கொழல் வினாவாகும், சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வினா வகைகள் விடை வகைகள் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஆஃபீஸர். ஏன்னா எல்லா எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்றது கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான அகரவரிசை. ஸோ அகரவரிசைன்றது கண்டிப்பாக 2 கொஸ்டின்றது இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம், உயிர் எழுத்தில் இருக்கா அப்படின்னாக்கா எதுவுமே உயிர் எழுத்தில் இல்லை, எல்லாமே முழுக்க முழுக்க உயிர்மை எழுத்தில் தான் இருக்குது. அப்போ உயிர்மை எழுத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா. ஓகேங்களா. இந்த ஆர்டரில் நம்ம வந்து வரிசைப்படுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கா எழுத்து. கா எழுத்தில் இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது. எங்கெங்கே இருக்குது, இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இது 2த்தையும் நாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், இந்த 2 ஆப்ஷனில் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கா கடும்பு இருக்குது, அடுத்தது கா வரிசையில் கூ இருக்குது. ஓகே, கரெக்டு தான். அடுத்தது வா. ஓகேங்களா. ஸோ வா வரிசையில் வயரியம் வெந்து வேவை இருக்குது. இப்போது இதில் எதுங்க ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த இதில் வந்து இதில் அ ஆ இ வரிசை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வா வரும், அதுக்கப்புறம் வே வரும், அதுக்கப்புறம் தான் வே வருமே. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஒரு விடையாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ அகர வரிசையெல்லாம் உங்களுக்கு நான் நல்லாவே டீச் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா புல். ஓகேங்களா. வைனா என்ன மீனிங், புல் ஆகும், சரிங்களா. ஞாபகம் வருதுங்களா. வை அப்படின்னாக்கா புல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகும். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து நமக்கு வந்து 2 கொஸ்டின்றது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விசனம். விசனம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ விசனம்னா மீனிங் என்ன, கவலை, துன்பம் அப்படின்ற மீனிங் வரும். அப்போ இதுக்கு ஆப்போனண்ட் என்ன, மகிழ்ச்சி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், இந்த கொஸ்டின் பேப்பருடைய லாஸ்ட்டு கொஸ்டின், ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு என்ன அப்படின்னாக்கா உருபன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது அப்படின்னாக்கா உருபன் ஆகும், சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நாம் இந்த 8ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.